பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு நெட் ரிசல்ட் சூப்பர். ஆதார வசனம் எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. கிறிஸ்துவுக்குள் இருக்கும் அன்பர்களே, நாம் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் யாவும் அவைகள் நிறைவேறக்கூடிய கூறுகளும், அதாவது நிச்சயங்களும் இயேசுவுக்குள் இருக்கின்றன. 2 கொரிந்தியர் 1:20. கொஞ்சம் பிக்சரைஸ் பண்ணி பாருங்கள். நாம் ஆசீர்வாதங்கள் மத்தியில் இருக்கிறோம். ஆசீர்வாதங்களோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆத்துமாவும் பூரணம் அடைந்து வருகிறதை தேவன் பார்க்கிறார். இதைத்தான் வேதம் தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் பூரணமாய் பார்க்கிறார் என்றும், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பூரணராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியங்களை அப்படியே குழந்தைகளைப் போல ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். இவைகள் சகலத்தையும் உடையவராய் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அதனால்தான் வேதம் ஜீவிய காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் பின் தொடரும் என்று சொல்லுது. இது சங்கீதம் 23:6 எழுதியே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆவியானவர் ஊழியமே நமக்கு வழிகாட்டி ஆசீர்வாதங்களை பெறும் நிலைக்கு உயர்த்துவது. இங்கேயும் வாழ வேண்டும், ஊழியம் அங்கேயும் போக தகுதியுள்ளவர்களாக ஆயத்தப்படுத்த வேண்டும். இதற்கு அவர் செய்கிற மொத்த வேலை நமக்குள் கிறிஸ்துவின் சிந்தையை உருவாக்க வேண்டும், நம்மை இயேசுவை போல மாற்ற வேண்டும். இதை நான் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன். இதை முழுமையாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள ஆவியானவர் இப்போது உதவி செய்வாராக. தேவ ஆவி நம்மோடு போராடுவதில்லை. ஆவியாகம் 6:3. நாம் செய்வது தேவ ஆவியானவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன உணர்வுகளுக்கும் கீழ்ப்படிதல் வேண்டும். அப்பொழுது ஆவியானவருடைய பணி நம்மிலே எளிதாக நடைபெறும். ஆசீர்வாதங்கள் நம்மை தொடரும். நாம் தொடர வேண்டியதில்லை. நாம் எதை தொடங்க வேண்டுமோ, எதை தொடர வேண்டுமோ அதை ஒழுங்காக தொடர்ந்தால் போதும். ஒட்டுமொத்த வாழ்க்கை இதுதாங்க. நம்முடைய மாமிசம், சுயம், சாத்தானும் ஆவியானவர்களுக்கு கீழ்ப்படி விடுவதில்லை. தேவனுடைய வேலைக்கு பிசாசு எப்போதும் எதிர்த்தே நிற்பான். இதை நாம் அறிந்து கொள்வோமானால் நாம் அவன் சொல்லும் பொய்யை ஏற்க மாட்டோம். இந்த மாமிசத்தை அடக்கி ஆவியானவரோடு இணைத்து கொள்வோம். போராட்டம் என்பது இதுதான். பின் வெளியிலிருந்து எதுவும் நம்மை தாக்க முடியாது. தேவனுடைய திட்டங்கள், சித்தங்கள் எல்லாம் நம்மை குறித்து உயர்ந்தவை, சிறந்தவைகள். ஏசாயா 55:8-9. இதை ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். சபையில் ஆராதனையின் போது தீர்க்க தரிசன வாக்குகள் உங்களை நோக்கி வருகின்றன. இது உனக்குத்தான், நான் உன்னை இப்படி ஆசீர்வதிக்கப் போகிறேன், மாற்றப் போகிறேன் என்று ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு உணர்த்துகிறார். இது உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டுமே தெரியும். இந்த தெய்வீக ஆத்தும சந்திப்பை விளக்க முடியாது. யோசேப்பிற்கு சொப்பனத்தில் காட்டினார். ஆபிரகாமுக்கு நேரடியாக வார்த்தையால் பேசினார். தாவீதுக்கு சாமுவேலின் மூலமாக அபிஷேகம் கொடுத்து பேசினார். பவுலுக்கு தரிசனம் கொடுத்து பேசினார். அப்போஸ்தலர் 9:3-6 வரை. எஸ்தர் புஸ்தகத்தில் மொர்தெகாய் யூதன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவன் மூலம் பேசினார். இன்றும் பேசுகிறார், என்றும் பேசுவார். அவரிடம் பட்சபாதம் இல்லை. இந்த செய்தியின் மூலம் தினமும் உங்களோடு கர்த்தர் தான் பேசுகிறார். இது என்னுடைய வார்த்தை அல்ல. இப்படி பல வகைகளில் தம் மக்களோடு பேசி பெரிய காரியங்களை எதிர்பார்க்க சொன்னவர் பல சமயங்கள் அவைகள் அப்படி நடைபெறுவதில்லை. இந்த நேரத்தில் தான் நமது மாமிசம், சுயம் வெளியே எட்டி பார்க்கிறது. சாத்தான் பொய்களை ஊதுகிறான். நீங்கள் சத்தியத்திலேயே நிலைத்திருப்பவர் என்றால் கர்த்தரின் ஆவியானவரோடே உங்களுடைய சிந்தையை இணைத்திருப்பீர்கள் என்றால் யோபுவை போல அறிக்கை செய்வோம். யோசேப்பை போல கர்த்தர் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார் என்ற மனநிலையில் யோசேப்பு சமாதானத்தோடு காத்திருந்தார். ஆபிரகாமுக்கு, தாவீதுக்கு, யோசேப்பிற்கு பாதி தெரியாது. ஆனால் வாக்கு நிறைவேறும் என்பதில் உறுதியாயிருந்தார்கள். அதனால்தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலிகூடு என்றதும் உடனே இரவோடு இரவாக புறப்பட்டான். பலிக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஏற்கனவே முற்புதறி சிக்க வைத்திருந்தார் தேவன். ஆதியாகமம் 22:13. யோசேப்பை தாம் வைத்திருந்த அந்த அற்புத திட்டத்திற்கு கொண்டு வர அந்த கடின பாதைக்குள் நடத்த வேண்டியதாயிருந்தது. யோசேப்பை உருவாக்கினார். சாத்தான் அழிக்க திட்டமிட்டு யோசேப்பை வழி நடத்தினார். அவன் திட்டத்தையே பயன்படுத்தி யோசேப்பை உருவாக்கி தன் திட்டத்திற்குள் இழுத்து கொண்டார் கர்த்தர். மக்களே, வாக்கை பிடித்து கொண்டுதான் ஜெபித்து வருகிறோம். நடக்காவிட்டாலும் கூட பரவாயில்லை. வேறு எதிர்திசையில் வாழ்வு போகிறது என்று கலக்கமடையாதீர்கள். இப்போது உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த உயர்ந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்கள் கண்கள் அந்த ஆசீர்வாதத்தை காணாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயம் வந்து சேரும். நீங்கள் கர்த்தரை பாருங்கள். இதுதான் சத்தியம்.
அவருடைய நேரம் வரும்போது அப்படியே லபக்கென்று தன் திட்டத்திற்குள் உங்களை இழுத்துக்கொள்வார். இது ஒருவரும் தடுக்க முடியாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஆசீர்வாதம் வரும். உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. ஆனந்தமாக அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள், அது போதும். ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களுக்கு குறித்திருக்கிறது நீர் எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவேன். அதுவரை உமது பலத்த கருத்துக்குள் அடங்கியிருக்க காத்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.